friends, welcome back to our channel Sunday Super Samayal. நான் சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சந்தோஷ் பண்ண ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குக் வித் comali கிச்சன்லேருந்து நம்மளோட ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ட் தான் நம்மளோட சந்தோஷ். அவர் பண்ண ஒரு ஃபேவரட்டான டிஷ் தான் இது. burnt garlic herb fried rice with gobi manchurian. கோபி மஞ்சூரியன் அப்படின்றது நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கும். பட் இந்த ரெசிபியோட இந்த மெயின் டிஷ்ஷோட அதை செஞ்சு பாருங்களேன், வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணுறதுல என்னால் டிலே பண்ணவே முடியல. ஸோ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்குமே ரொம்ப 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 ஃபேவரட்டான ரெசிபியாக மாறிடுச்சு. ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் அது எப்படி பண்ணுறதுன்றலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்மளுக்கு என்ன சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் டைம் ஃபார் தட். இப்போயே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே போய் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுருங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்களும் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் எனக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லிடுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சைட் டிஷ்ஷான நம்மளோட ஃபேவரட்டான கோபி மஞ்சூரியன் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் நான் டேரெக்டாக வெந்நீர் ஊற்றிக்கிறேன். வெந்நீருக்கு நான் கெட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களோட குக்கிங் டைம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் வெந்நீர் ஆல்ரெடி கெட்டிலில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப சட்டுன்னு குயிக்காக ஹாட் ஆயிரும். ஸோ தட் நீங்கள் அதை என்ன குக் பண்ண வேண்டியிருந்தாலும் தண்ணி சேர்க்குற இடத்துல ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு சீக்கிரம் ரெடி ஆயிரும். அதுக்காக தான். ஏன்னா அதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட்டை விட கல்லுப்பு கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷன் அப்படின்றனால அதுவும் இப்போ கரைஞ்சிரும் இல்லையா. ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச இடத்துலலாம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு இது ஒரு செகண்ட் 2 செகண்ட் அந்த மாதிரி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ளாரெட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ள சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நான் சிம்மில் வச்சுட்டு காலிஃப்ளவர் போடுறேன். ஸோ அதனால தான் இப்போ திருப்பி கொதி அடங்கியிருக்கு. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர்லாம் வெளியில் எடுத்துடலாம். முக்கியமான விஷயம், நல்லா குக்காக இருக்கணும், ஆனால் டெக்ஸ்சர் மாறி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ரன்னிங் வாட்டரில் ஒரு வாட்டி அலசிடுங்க. ஸோ தட் அது ஓவர் குக் ஆகாமல் இருக்கும், குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிரும். அதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு வாட்டி அலசி கொண்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ கையில் நம்ம எடுக்கலாம், அந்தளவுக்கு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கணும் காலிஃப்ளவர், அப்போ தான் மஞ்சூரியன் வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் நம்ம இப்போ மஞ்சூரியனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ நான் வந்து 1/4 கப் போல் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி 1/4 கப் போல் மைதா, இது ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, வெறும் இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு மட்டும், வெந்துருச்சு கோட்டிங்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கையிலேயே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. ஸோ நம்மளோட கோட்டிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா ஒரு ஃபார்ம் லேயர் ஆஃப் கோட்டிங் நம்மளுக்கு வந்து அந்த காலிஃப்ளவரில் கிடைக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளோட பேட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக கோட்டிங் வந்திருக்கு அந்த காலிஃப்ளவர்லேருந்து. இப்படி வந்திருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு தின் லேயர் ஆஃப் அந்த கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே மேரினேட் ஆக விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அடுப்பில் வந்துட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ இந்த எண்ணெயில் வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணி வெளியில் வந்து கோட்டிங் வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். அண்ட் உள்ளே வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். அது கடிக்கும் போதே சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது சிம்பிளாக டக்குன்னு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணிங்கன்னா மட்டுமே கூட போதும், சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா பெரட்டி விட்டு எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதே மாதிரி எல்லா பேட்சும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் குட்டி குட்டி பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈவனாக குக் ஆகும்.
இப்போ அடுத்தது கோபி மஞ்சூரியனுக்கான சாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு 3 பல்லு கார்லிக் வந்து ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். கார்லிக் வந்து இதுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு கரெக்டாக ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போய் சாப்பிடும் போது எப்படி இருக்கோ அப்படியே வீட்டில் வேணும் அப்படின்னா இதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் அண்ட் க்ரீன் பார்ட் இது ரெண்டுமே உள்ளே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் அதோட உள்ள ஃபுல்லாக அந்த பெரிய வெங்காயம் ஃபுல்லாக வந்து ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் டாஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே உடனேவே நான் வந்துட்டு கேப்சிகம் வந்து போட்டுக்கிறேன், இந்த மாதிரி டைஸாக கட் பண்ணி. ஸோ அதையும் சேர்த்து 1 மினிட் மட்டும் சாட்டே பண்ணால் போதும். வெங்காயம் சாட்டே ஆயிரும் அண்ட் நம்மளோட கேப்சிகம் வந்து ஓரளவுக்கு க்ரன்ச்சியாகவே இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான். இதை சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சாஸஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் சில்லி சாஸு அதை ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்தால் அதையுமே சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு சோயா சாஸு, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இதுக்கு. ஸோ இது ஒரு 1/2 டீஸ்பூன், அந்த சில்லி சாஸும் ஒரு 1/2 டீஸ்பூன். அண்ட் அதுக்கப்புறமா வினிகர் சேர்க்குறேன். இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா இதை சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் வினிகரு. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம், அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்த இருக்குது. ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சும்மா அதோட கன்சிஸ்டன்சியை வந்து திக்காகிறதுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அதை சேர்த்து ஒரு 1 மினிட் கூட ஆகாது, அதுக்குள்ளேயே திக்காயிரும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப்பை ஆக்சுவலாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் செய்யுங்க. ரொம்பவே முன்னாடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட காலிஃப்ளவர் வந்து க்ரன்ச்சியாக தெரியாது, ரொம்ப சாகி ஆயிரும். ஸோ நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ இதை வந்து டக்குன்னு ஹாட் பண்ணிவிட்டு அதில் இதை போட்டு நல்லா டாஸ் பண்ணி உடனே சர்வ் பண்ணிடுங்க. இதை டாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே சர்வ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த காலிஃப்ளவரில் சாப்பிடும்போது மேலே கொஞ்சம் க்ரன்ச்சியாக உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக அந்த சாகியோட அப்படி இருக்கும், எல்லாமே கலந்த மாதிரி. அதனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வறுத்து வச்ச எள்ளு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஒரு க்ரன்ச்சி எலிமெண்ட் கொடுக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதோட சேர்த்து சாப்பிடும் போது. அண்ட் அதுக்கப்புறமா நான் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திருப்பி ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்துட்டு உள்ளே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பார்க்கவும் ஒரு அப்பிடைசிங்காக இருக்கும் அண்ட் சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பர்பான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம வந்துட்டு பர்ன்ட் கார்லிக் ஹர்ப் ஃப்ரைட் ரைஸ் அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 7 to 8 பல்லு பூண்டை வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி போட்டுக்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த பூண்டை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் இதோட ஹீரோ இன்க்ரீடியண்ட்டே. கார்லிக் ஃப்ளேவர் தான் இந்த ஃப்ரைட் ரைஸோட ஹீரோ இன்க்ரீடியன்ட். ஸோ அதனால் கார்லிக் வந்துட்டு உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பர்ன்ட் கார்லிக் ஹர்ப் ஃப்ரைட் ரைஸ் பேர்லேயே இருக்கு இல்லையா. ஸோ அதனால் கார்லிக் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அண்ட் இது கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகும் போதே வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ அது நல்ல டெக்ஸ்சரும் கொடுக்கும் அதுக்காக. அண்ட் இதை வந்து ஒரு வாட்டி சாட்டே பண்ணிட்டு க்ரீன் இருக்கும் இல்லையா ஸ்ப்ரிங் ஆனியனோட, அதையும் உள்ளே சேர்த்து நல்லா ஒரு 5 செகண்ட்ஸ் போல் டாஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகாது. பட் முக்கியமான விஷயம், அந்த கார்லிக்கை வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா அப்படி ப்ரௌன் ஆக விடுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் சூப்பராக இறங்கியிருக்கும். அண்ட் இதே ஆயில்லையே வந்துட்டு நம்ம வந்து மிக்சட் ஹர்ப்ஸ் உள்ளே சேர்க்க போகிறேன். ஸோ அது சேர்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆயிலே சேர்க்குறனால அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும், அதுக்காக தான். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி டாஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் சேர்க்க போகிறோம். 1 கப்புக்கு குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ்னால் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி எந்த ரைஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரைஸ் தான். பட் ஒரே ஒரு விஷயம், அந்த ரைஸ் வந்து நல்லா குக் ஆகி அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆறி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து கல்லுப்பு சேர்த்துறாதீங்க, நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் சால்ட்டே ப்ரிஃபரபிள். ஸோ சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நம்ம இந்த ரைஸ் வந்துட்டு காரமே இல்லை அப்படின்னா நல்லாவே இருக்காது இல்லையா, சப்புன்னு இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் தான் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ரைஸ்க்கான காரமே வந்து பெப்பர் பவுடர் தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஃப்ரைட் ரைஸ்.
ஃப்ரைட் ரைஸ்னால என்ன அப்படின்னா இது வந்துட்டு லைட்டாக அந்த ரைஸ் வந்து ஃப்ரை ஆகும், அதுக்கு பேர் தான் ஃப்ரைட் ரைஸு. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20-30 செகண்ட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க, அது நல்லா ஃப்ரை ஆகும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி ஒரு 20 செகண்ட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இதை செய்யும் போது ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ளேம் ஹைலியே வச்சுக்கோங்க. சைனீஸ் ரெசிபீஸ் எல்லாமே வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ தட் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஃபுல்லாக குக்கிங் நடக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஓவர் குக்லாம் ஆகாமல் இருக்கும். நம்ம காய்கறிலாம் நல்லா வேக வச்சு சாப்பிட்றோம், அந்த மாதிரிலாம் இருக்காது, அது கிரன்ச்சி எலமெண்ட்டோடு இருக்கும். அதுக்காக தான். ஸோ அதனால் நல்லா டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், நம்மளோட பர்ன்ட் கார்லிக் ஹர்ப் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் சர்வ் பண்ணும் போதுமே வந்துட்டு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ தட் அது பார்க்கவும் செம்மையாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது இந்த வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷன் அதிகமாகி என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் அடுத்து உங்களுக்கு என்னென்ன ரெசிபீஸ்லாம் நான் ட்ரை பண்ணோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் ட்ரை பண்ண மற்ற குக் வித் கோமலி ரெசிபீஸ்லாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தனியாக ஸ்பெஷலாக ப்ளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சாண்டி சூப்பர் சமையல் சந்தியா.